சொன்னால் உங்களுக்கு தெரியும். நாங்கள் நேற்று மன்னார் வந்தோம்னு சொல்லி நைட் வந்தபடியாக நேற்று எங்களோட மாமி சமையல் எல்லாம் சமைச்சு வச்சுருந்தோம். இன்றைக்கு வந்து நாங்கள் பனங்காய் பணியாரத்துக்கு பனங்காய் எடுத்தாச்சு, ரெடி ஆகிட்டோம். பனங்காய் பணியாரம் செய்ய போகிறோம். ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா தான் சாப்பிட்றதே சொல்லுங்க, சீசனுக்கு தான் சாப்பிடலாம். இப்போ எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் மாமி. நாங்கள் எல்லாம் கருப்பு கருப்பாக தான் இருக்கும் பனங்காய். சொல்லுங்கப்பா அப்படித்தான் இருக்கும். ஜாமினினால தான் இப்போ என்ன செய்ய போறோம்னா கழுவிட்டு பின்னாஞ்சி கழுவி எடுத்து கொடுக்க போறோம். மாமி சுட்டு சுட்டு தருவா, சாப்பிடுவோம். நீங்க இப்படி பார்த்துக்கிட்டே இருங்க. சரி வாங்க, இப்போ எல்லாம் கழுவிட்டு வரோம். எல்லாம் ரெடி ஆகிட்டு நான் கொஞ்சம் பாருங்கப்பா உங்களுக்குள்ள என்ன செஞ்சுக்கலாம். ரைட், கழுவிட்டு வாங்க. இதை இப்போ வடிவாக கழுவி எடுத்துட்டோம். பனங்காய் பணியாரம் செய்து கழுவி எடுத்தாச்சு. இப்போ உரிச்சு தரட்டா? தண்ணி வேணுமா? நான் இருந்துட்டேன். ஐயா ஒரு டிஷ் எடுத்துகிட்டு ஓடியாங்க தங்கம். ஜே சரி, நீங்கள் சமைங்க. ஒரு டிஷ் எடுத்துகிட்டு ஓடி ஆங்களேன். இப்போ தோலெல்லாம் முறிச்சு பிணையணும், அப்படி தானே வச்சு. இதை நாங்கள் சும்மாவும் சூப்பெல்லாம் சுட்டுட்டு சூப்புனா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பனங்காய் பணியாரம் பனம்பழத்தை பார்க்கவே ஆசையாக இருக்குது இல்லையா? சின்ன இல்லை போயிட்டு காட்டுக்கு போயிட்டு எடுத்துட்டு டக்குன்னு அதில் இருந்து ஓலையை வச்சு எரிச்சு சுற்றி சாப்பிட்டு வர்றது. என்ன முடியுமா? முடியாது, நாங்களே போகிறோம். இதாங்கட அம்மம்மா. அம்மம்மாவுக்கு தாத்தா அடிச்சு போட்டேனா எனக்கு சொல்லல. வரட்டும் தாத்தா, ஏன் எனக்கு அடிய சொல்லல அம்மா? நீங்க காயத்தை இப்பதான் காட்டுறீங்க அம்மா எனக்கு. சரி 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 விடுவோம், அவருக்கு வரட்டும். சரியா கேட்போம். நீ இதெல்லாம் ஒரு காலத்தில் முகங்களின்வாங்க, உடுப்பு துவைக்கிறவங்க பனங்கால. அது எனக்கு தெரியாது, கஷ்டம். நீங்க என்ன செய்யுங்க, ஒரு இதை எடுத்து போட்டு பாருங்க, முகத்துக்கு போட்டு பாருங்க. நல்லா பொலிசிங்க வருதாண்டு. இது என்ன செய்ய என்ன தெரியுமாங்க? ஐயோ இது இதில் முதல்ல என்ன செய்யறேன்டா கைனி, உடுப்புகள் துவைப்பாங்க, முகம் கழுவாங்களோ என்ன தெரியல, உடுப்பு துவைக்கிறவங்களாம் பனங்காய் கழுவிட்டு அவருக்கா தீட்டி பாரு கைனி. சரியா? எல்லாரும் தீட்டி பார்ப்போம். என்ன என்னத்துக்கு சோப்பு அளவுகள் இல்லாத நேரங்களில் இதுகளில் பாவிச்சிருக்காங்க. படிச்சு கிழிச்சு. நான் 4ஆம் ஆண்டு மட்டும் தான் படித்தேன். அவள் ஏழெல்லாம் படிச்சு பாஸ், யூனிவர்சிட்டி கிடைச்சது. அவள் போகல இல்ல, அப்படி போய் சொல்லாங்க. ஏழு மட்டும் படிச்சுனா யூனிவர்சிட்டி போகல. பாஸ் என்னத்துல ஐயா நீங்க பாஸ்? நேசரில பாஸ் முதலாம்ல ஐயா. வேற ஏதாவது கேட்க மாட்டேங்க. பனங்காய் என்ன செய்யணும், எடுத்து சுடணும். சுட்டுட்டு அந்த தோலெல்லாம் உரிச்சு சாப்பிட அப்படிதான் இருக்கும். நல்ல வாசம். நீங்க சுடாம என்ன ரீசன் சொன்னா இப்ப டைம் இல்லையா, மதியமே செய்ய வலிக்கிட்டாங்க. சொல்லுங்க உங்களோட கதையை கேக்குறேன். உங்களோட கதையை சொல்லுங்க ஐயா. அப்ப வேடி சந்திரப்பிள்ளை வெட்டி தரலையா நேத்து? சரி அப்ப வெட்டி தரேன். அப்ப வெட்டி தர இருப்ப. சரி புளியரணே தான் இருக்கு. தண்ணியை கொஞ்சம் விட்டு வடியா இது செஞ்சீங்களா? துணியெல்லாம் எடுத்துட்டீங்களா வடிக்கிறதுக்கு? இல்ல. சரி ஐயா பின்னால் நீல இந்த பின் இது கஷ்டம். காய்ச்சும் போது அந்த கயிறு மேல வரும்.
வெள்ளையா வரும் அப்போ கடிச்சு விட சரி எல்லாம் அங்கெல்லாம் தெரிஞ்சா பானியை காய்ச்சிறேன் காய்ச்சிறேன் வெள்ளை வரும் காய்ச்சும் போது பாருங்க வெள்ளையா மேலால வரும் அதை அப்படியே வடிக்கும் போது அந்த வெள்ளை எடுபட்டுரும் பனங்காய் பணியாரம் நல்ல களி கூட போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். ம் சில பேர் மாவை மட்டும் கூட போட்டு புளிவாங்க. எங்கட அம்மாவும் செய்வோம். பொம்மை கழுவி எடுத்து நல்ல வெள்ளை கலர்ல வரும். பொம்மை செய்யறது கொஞ்சம் அஸ்மிதா கொடு. ஏன்டா கூட அப்ப விளையாட்டு சாமான் வாங்கி தரேன். அந்த டைம் அப்படி இல்லதான் எப்பயாவது விளையாட்டு சாமான் வாங்குறது. இப்ப ரித்திகெல்லாம் விளையாட்டு சாமான் தான் இருக்கு வீடுகள்ல. உண்மையாதான் அந்த டைம் சிரட்டையும் இந்த இது அந்த நேரம் விளையாடுனதான் விளையாட்டு கறி பிச்சு தான் இப்ப எல்லா பிச்சுட்டு புளிகிற நேரம் எடுப்போம். மிச்சத்தை என்னப்பா புளிகிற நேரம் மிச்சம் எடுப்போம். ஓகே என்னென்ன வச்சிருக்க காட்டுங்க, கையை காட்டுங்க. ரித்திக் தூக்கி காட்டுங்க. என்னென்ன இருக்கு? வாவ், ஆப்பிள், வாட்டர்மெலன், கிரேப்ஸ். ஓகே, தம்பிக்கும் கொடுத்து சாப்பிடுங்க. சரியா? என்ன புளிய வலிக்கிட்டாச்சா? கஷ்டமாக தான் இருக்கும். வடியா புளியுங்க. சரி நான் இதுக்குள்ளே வரல. தம்பியும் வரேன், தம்பியும் கொடுங்க. வாட்டர்மெலனில் கொட்டை இருக்குங்க, கவனம் ஐயா. நீங்கள் புளிகிற நேரம் கஷ்டப்பட்டு புளியுங்க. அப்போ தான் உங்களுக்கு இது வேதனைகள் தெரியும். என்ன புளிஞ்ச முடிஞ்சா? தும்புல எடுங்களேன். சரியா? இனி அடுத்தடுத்த வேலையில பாப்போம். சரி ஓகே. கொஞ்சம் கஷ்டம்தான். சரி ஊத்து. என்னது ஐயா முத்து படிச்சு காட்டுங்களா? நீ நடிப்பேரு, நீ படிச்சு காட்டுங்கதான். இதே விட கைனி நல்ல துணி இருக்குல்ல, நல்ல துணிக்குள்ளே கட்டிட்டு அப்படி புளிஞ்சு விட்டு அப்படியே எல்லாம் வந்துடும். ம் நல்லது. இதுல எல்லாரும் பங்கு இருக்கோம். ஒரு ஆள் வந்து ஊட்டி வந்துக்கிறீங்களா? ரைட். அம்மா பாவம் என்னையா கஷ்டப்பட்டு வேலை செய்ய என்னையா? ரித்திகிட்ட பங்கும் இருக்குது. எப்படி உங்களோட பங்கு காட்டுங்க. எப்படி கையை அம்மாவோட கையை பிடிச்சி ஆடுங்க. இதான் பங்கு இருக்கீங்க. ஒரு இது கதை தெரியுமா? அடுத்த வர பங்கு கவர் வர. ரைட். இப்போ பனங்காய் களியெல்லாம் நாங்கள் எடுத்துட்டோம். இப்போ பனங்காய் களியை சுகமாக காய்ச்சிறேன். அதாவது கீழே அடுப்பை வச்சு காய்ச்சிறா. எப்படி இருக்கு மாமி களி? கட்டியா இருக்கா? இதே நீ என்ன என்ன மாமி இருக்கணும். இருக்குன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். 3ஆம் மாசம் உங்களோட கணவரை கேட்டு பாருங்க. போன் எடுத்து அம்மா கேட்டு, அம்மா அங்க இருக்கிறீங்கன்னு கேட்டாரு. அங்க போயிட்டு அந்த தம்பி அம்மா கனங்காய் பணியாரம் சுட்டு கொடுத்து விடுங்க. நான் தம்பி இப்ப நொங்கு சீசன் கனங்காய் பணியாரத்துக்கு எங்க போடுவா? கனங்காய்க்கு 2 நாங்க அம்மாச்சியில சாப்பிட்டவியா அதை கண்டுட்டு இங்க சுட்டு சொல்லி கேட்டாரு. அப்ப எங்க அவைக்கு தெரியாதாம்மா? அது சரி. அம்மாச்சியில விக்கிறேன்னா இங்க எங்கேயாவது எடுத்துட்டு போகணும். அப்ப அதான் நான் பார்த்தேன்.
நான் கஷ்டப்படாம உங்களை கொண்டு கஷ்டப்பட்டேன். பரவாயில்ல மாமி, நாங்களும் சாப்பிடத்தானே இருக்கு, அதுக்காக செய்தது. என்ன அப்படி அதான் சொல்றேன், எல்லாருக்கும் 10 புளிஞ்சவங்களுக்கு தான் மிச்சம் இல்லை. ஆக்களுக்கு எண்ணி கொடுங்க மாமி. காய்ச்சல் காயிருப்பதா உடம்பு நல்லா இல்லைன்னு காலு நோவுது. இப்போ ஒரு அளவுக்கு வரைக்கே இதை தண்டணுமா? நல்லா இது ரைட். அப்போ இந்த காரல் மாதிரி வரணும் கைனி கயிறுகள் வெள்ளையா வரும். ரைட். அப்படி வரைக்க காட்டுவோம் என்ன. இப்போ பொங்குதே. நல்ல பனங்காய் நினைக்கிறேன். நல்ல பனங்காய் நாங்கள் அப்படி எடுத்துருக்கோம் நினைக்கிறேன். பனங்காயில இந்த காரல் பனங்காய் இருக்கு. அது வெள்ளை வெள்ளையா வருமா? வெள்ளை வெள்ளையா வரும். ரைட் ரைட். இது காரல் பனங்காய் இல்ல, என்ன அந்த சிவப்பு பனங்காய் நல்ல பனங்காய். என்ன கதை இடிக்குது கதை கேட்க. நான் கதைக்கலையே. இல்ல அதான் ஜாமீன் நாங்க காரல் இல்லாம குளிய வேணும். இதுல பனங்காய் கூட்ட வச்சு கேட்டான். இது என்ன செய்யறேன்னு சொல்லுங்க. பனங்காய் கூட்ட என்ன செய்யறேன்னு சொல்லுங்க. நாங்க இப்ப செய்ய போறீங்களோ? ஓ, நான் கொஞ்சம் செய்யறேன். இதை அப்படியே தேங்காய் தருவாங்க. தேங்காவா? 2 ரூபாய் தேங்காய் எடுத்துட்டு வாங்க, நான் திருவுறேன். இந்த சின்ன தேங்காய் தாங்க. தேங்காய் திருவி முதல் பால் எடுத்து 2ஆம் பாலையும் எடுத்து இந்த பாலை காய்ச்ச வேணும். எனக்கு அந்த பால் கூட்ட நீங்கள் அது நாளைக்கு செய்வோம். இல்லம்மா, நான் சொல்றத கேளுங்க. அரிசி மாவையும் இந்த பனங்காய் களியையும் உப்பையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் உப்பு தண்ணி விட்டு பனங்காய் களியையும் அரிசி மாவுக்குள்ள விட்டு நீத்துப்பொடியில போட்டு அவிக்கிறது. அப்ப அது அவிஞ்சிருந்தாங்க. அந்த உருட்டைக்கமா ஆகல் களியா இல்லாமல் உங்களுக்கு தெரிந்த அரிசி மாவு ஒரு பதமா உருண்டை ஆக்குற மாதிரி பிறகு அந்த பாலை கச்சி பால் சீனியையும் போட்டு இதையும் கொட்டி சாப்பிடுறது. அந்த பால் கொழுக்கிற மாதிரியே இது பனங்காய் ரைட். ஓகே, பாப்போம் காரல் வருதான்னு பாப்போம். அந்த உங்களோட கசப்பு வந்து அவன் வரவே இல்லைல்ல. பெருசா வரையில சின்ன வந்து அப்ப கசக்காத சரி. இப்ப இதை ஆற விடணும். ஆற விட்டு அந்த கை வச்சா அவிஞ்சு கைதான் அவிக்கும். உங்களுக்கு என்ன, நான் கை அவிஞ்சிடாக்க நீங்க வந்து உடுப்பு தைக்க மாட்டீங்க, குளிக்க வைக்க மாட்டீங்க, சாக வேண்டியதான். இப்படி சொல்றீங்க. கடைசி மாத்தி இருக்கிற 2 நாளைக்கு நல்லா பார்க்க 3 நாளைக்கு சனியனுடைய இருப்பேன். அந்த சனியன் அப்படின்னு ஜாமினிய கூப்பிட்டு ஜாமினி வரும் வந்து ஜாமினி வரும் வந்து ஒரு வேலை செய்ய மகனால அம்மா புள்ள அழுது நான் என்ன செய்ய அழுது பாருங்க பிள்ளை படிக்க வச்சிருக்கு. நீங்க கேட்டா நீங்க சொல்றீங்க எனக்கு யூடியூப்ல வேலை இருக்காங்க மாமி, எனக்கு நேரம் இல்லைங்க. அப்ப என்ன செய்ய? சரி, இது என்ன உடுப்பு தைக்கிறத துவச்சிட்டு உங்களை ஒரு மூலையில இருத்தி விட்டு நாங்க செய்யறதானே தரிசியா? அப்ப எங்கட வேலையை நாங்க நான் வந்தா உங்களுக்கு துவச்சுதானே போடுறேன். தெரியாம சொல்லலாம் ஒவ்வொரு நாளும் அங்கிருந்து மேக்கெட் வந்து குளிக்க அம்மா கூட உடுப்புனா தான் குளிக்க துவைக்கணும்னு சொல்றேன். இப்ப என்ன கதைக்கிறாங்கன்னா உங்களுக்கு 7 அடிக்கும் செய்வோம். அதான் அந்த சண்டை பிடிக்கிறாங்க 2 மச்சு. ஒரு 5 சுண்டமா வரைச்சு எடுத்து வச்சுதான் போடுவோம். சரியா? என்னம்மா மாமி? கூப்பன் மாத்தா. கூப்பன்மா கோதுமைமா 5 சுண்டு போடுறது. ஓகே, சரி. சரியா? கையெல்லாம் குழைக்குதான் நான் இந்த ஸ்டைலால அப்படின்னு இல்லை, கை வச்சு குழைக்காம கரண்டியால குழைக்கிறீங்க. கையால் குழைக்க கூட போட்டுட்டணும், மாவை கூட போட்டுட்டணும். மாவு கூட போட்டீங்களா? கையெல்லாம் குழைக்க போகிறோமா? அது முதல்ல கொஞ்சம் கிண்டினா அப்புறம் ஈஸியாக இருக்கும். இந்த தேவை நான் ஒரு நாளும் கைனி முட்டை போட்டதில்லை, கொஞ்சம் அப்பச்சோட போடுவோம், கொஞ்சம் பொங்கி வருமானு சொல்லுவாங்க. நான் இதுவும் போட்டதில்லை. முட்டை போடுறதில்ல? முட்டை போடுறது 2 கட்டை போடுவோம். அப்படின்னு நினைச்சு கொண்டு போவோம். என்னது காணி போடல, சாஃப்டா இருக்குமா சொல்றாங்க. நான் ஒரு நாள் உண்மையில போட்டதில்லை, அது நல்லா தான் இருக்கிறது. 2 கட்டை போட்டு பார்ப்போம். ரைட், ஓகே. முட்டை கிடக்கு போடுவோம். அப்பச்சோடாம போட்டுருக்கேன்.
சீனி கொஞ்சம் போடணும். அளவு பார்க்கல. அளவெல்லாம் கை கணக்கு. 1 கிலோவுக்கு அப்படி கை கணக்கு தெரியாம செய்யும்போது தெரியல. அப்படி சொல்லல. நான் சொல்றேன் வேண்டாம். 1 கிலோ மாவுக்கு 1 கிலோ சீனியா 1 கிலோ சீனியா அப்படிதான் உங்களுக்கு சொல்றது. அது உங்களுக்கு கை கணக்கு தானே. அது தெரியும். இப்போ 1 கிலோ சீனிக்கு 1 கிலோ மாவுக்கு 1/2 கிலோ சீனி போடலாம். என்ன பழங்காரங்க நீக்கிருக்கு தானே. அப்போ காணும். இப்போ நான் சும்மா கை கணக்குக்கு போட்டுருவேன். எங்களை அம்மா இனிப்பு கூட இருந்தால் தான் சாப்பிடுவோம். அதனால இனிப்பு கூட போகிறேன். பாவங்கள் ஏதாச்சும் ஒரு கதை சொல்லாட்டி ஆமாம் அடுப்பை போட்டுருவாங்க வெளியில். வெளியில் செய்தா பம்பலாம் காய்ச்சி வச்சு வைக்க ஆரம்பிக்காது. அப்படியே கூப்பிடா வேலை செய்யறேன் அம்மாச்சி செல்லம் தங்கம் பவுன். ஐயோ அப்படியெல்லாம் கூப்பிட நினைக்காதீங்க. கனவில்லை செல்லம் தங்கம் பவுன். உங்களை எல்லாம் பவுன் சொன்னா எனக்கு செருப்பெல்லாம் அடிக்கும். ஏன் அம்மா சொல்லுங்க. நீங்க பாசமா காய்ச்சாலும் இப்படி காய்க்கிறீங்க. அதோட கதைக்காம இருக்கலாம்னு இருக்கா. பாசமா கேட்டா நினைக்கிறது ஏதோ நட்டிக்குது வீட்டுல இருந்து. ஏன் சும்மா சொல்றேன் இல்லையா? இல்ல நல்ல நல்ல காலம் என்ன பிள்ளைகள் இந்த படிக்கல படிக்கல அப்படின்னு சொல்ல இல்ல. வேலைக்கு போகல ஒரு சம்பளம் கை நிறைய சம்பளம் அடிக்கல. அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னு சொன்னால் கூப்பிட்டேன்னு சொன்னால் மனசுக்கு நினைக்குங்க. ஓஹோ அம்மா ஏதோ அட்டையை போட போறா ஏதோ கேட்க போறா அதுக்கு தான் இப்படி பாசமா கூப்பிடுறா அப்படி என்று சத்தியமா நினைக்கிறீங்க. அன்னைக்கு பண்ணாலும் போனேன். எனக்கு தான் ஒரு ஃபோக் சென்டர் எடுக்க போனேன். என்னோட வந்து அவா இருக்காதானே அம்மா அவங்க கேட்டா வாங்கி கொடுத்தேன். அது பத்தி இப்ப நான் வாங்கி கொடுத்தேன். என்னது ஃபோக் சென்ட் நானா கேட்டேன் போய் என்னம்மா நாங்க சரி வாங்கி தரேன் வேணாம் சொல்லல. அப்படின்னு சொல்றது வேறானு வாங்கி சத்தியமா நான் போய் சொல்லல. முதல் டவ் சோப் தான் போட்டாங்க கைனி. இப்ப நான் டவ் சோப்பை காணையில கேட்ட இடத்துல 200 இடத்துல கிடைக்கல. பப்பாய் சோப் போடுறேன். நான் வீட்டுல வச்சு வச்சு போடுங்க. எங்க வைக்கி ஒவ்வொரு நாள் ஒரு மாசத்துக்கு கிடக்கும். தெரியல பப்பாய் சோப் ஆரம்பிச்சு செஞ்சாலும் தம்பிக்கு லக்ஸ் சோப் போட பப்பாய் சோப் போட்டு குளிக்காட்டுமா. உங்களோட கணவனுக்கும் பப்பாய் சோப் போடுறது அவதானா பிரசாந்துக்கு பப்பாய சோப் தான் பிடிக்கும். ஏன் சொல்லுங்க அது முகம் கொஞ்சம் நல்லா இதா இருக்கும். உண்மையுமே அதுதான் மற்ற சோப்புகளோட அதனால என்ன சொல்லுங்க. அதே அப்படி கூட மாமி சொன்னா சொல்லுங்க. ஏ அது மாமி சோப் இல்லையே அது என்ன சோப். மாமி சோப்பை காட்டுறேன் நீங்க நம்புவீங்களா? மாமி ஒரு வாங்கி 10 நாள் ஆயிடுச்சு. 10 நாள் இல்ல போன சோப்பாக்கலாம் வாங்கினேன். என்ன சோப்பையும் பாருங்க. உங்களோட மாமியோட சோப்பையும் பாருங்க. இது உங்களோட மாமியோட சோப் சரியா? போடவே இல்லையா? போட்டவா தான் மட்டும் போட்டுட்டு கொண்டு வச்சிருவா. எங்க போடவே இல்லையா? போட்டவா தனக்கு மட்டும் போட்டுட்டு இது திருப்பி கொண்டு வச்சிருவாவா? திருப்பி கொண்டு வச்சிருவா. ஏன்னா நாங்க எடுத்து பாய்ச்சிருவோம். இதை எட்டு சோப்பு கொண்டு காட்டவா? பார்த்தேன். இந்த சோப் மட்டுமே நான் சோப் தனியா தான் வச்சிருக்கேன். நான் போய் பிரசாந்த் வச்சிருக்கேன். அப்ப இருந்து இப்ப வரையும் இப்படிதான் வச்சிருக்கேன். இந்த பிள்ளை இப்படி சொல்லி கணக்கா வந்துட்டேன். ஒட்டுமா போடுமா உங்களுக்கு தானே பதம் தெரியும். கலர் மடி தான் இருக்குதா? மஞ்சள் கலர் இருக்கு. மஞ்சள் தூள் போடாமே மஞ்சள் கலர்ல இருக்கு. இந்த கண்ணு கட்டுல இந்த சோப்புன்னு அதாவது பாருங்க. ஒரு கிலோ கூட ஆகையில பாத்தீங்களா? அது இப்ப நாங்கெல்லாம் வந்து போட்டதுல மகனுக்கு போடையாம் பப்பாய சோப் போடையாம். பேர பிள்ளை 2 பிள்ளை பேர பிள்ளைக்கும் பப்பாய சோப். மருமகளுக்கு பப்பாய சோப்.
மருமகன் அவன் மூத்த மகன் தான் புருஷன், மூத்த மகன் ரெண்டாவது மகன். பாருங்க அவ எல்லாரும் பாருங்க. சொல்றேன் நான் அக்ஷித்துக்கும் ரித்திக்கும் அண்ணாவையும் எந்த சொப்பத்தை எடுத்து கொடுக்க சொன்னா நீங்க உங்களுடைய கொடுத்ததுக்கு நான் பாடில்லை. நான் எங்கள்ல இது இருக்கு அசிட்டு இருக்கும் நாங்க போடக்கூட தன் மகன் மட்டும் போட்டா பிரச்சனை இல்லை. பாசம்தான். இதை கொஞ்சம் வைக்கணுமா இல்லை செய்ய சரியா? அடுப்பை மூட்டிட்டு செய்ய சரியா இருக்கு. சரி எங்களோட மாமி கழிச்சுவா ஆரம்பிமாப்பம் எங்களோட அம்மாட அண்ணாட மனசு அவ்வளோ நல்ல எங்களோட வீடியோ எல்லாம் பார்க்குறவாவா எந்த மனுஷன் வடியா பிரியாணி எல்லாம் செய்கிறாவா. உங்களோட மாமியும் உங்களோட நல்ல மாதிரியான நான் நல்ல மாதிரியான ஓ நாங்கள் நல்ல மாதிரி இருந்தால் எல்லாரும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொன்ன நல்ல மாதிரி தான் இருப்பாங்கன்னு சொன்னேன். எல்லாம் வந்தால் எல்லாம் செய்து தருவா என்ன தொதெல்லாம் கிண்டி தருவா என்ன அப்படின்னு நாங்கள் நீங்களும் வாங்க கிண்டி தரோம். பிறகு சொன்னால் பிரசாந்த் பிரியாணி படியா செய்யும் என்ன அப்படின்னு சொல்ல எங்களோட மாமா இருந்து சொல்றேன் பிரசாந்த் பிரியாணி செய்யாது, பிரசாந்த் பிரியாணியில் கையை வச்சுட்டு வாரதா. தரிசியை பேசுதானே ஒரு சோப்பு பண்ணி தந்ததுக்கு இவ்வளவு காலம் சொல்லிட்டுது. இதே நான் தம்பிகிட்ட கேட்டுருந்தேன் சோப்பு வண்டி தர சொல்லி. தம்பி வேலையா இருக்கு ஆனா வேலையா இருக்கு. பிரசாந்த் இருக்க வந்துட்டு போங்கப்பா. சொல்லாங்க என்ன சொல்றாங்க பாப்போமா. சரியா அப்படி சரி அப்படி கேட்டாலும் சரி கதைச்சாலும் வேண்டி தாராரோ இல்லையோ தாரானோ இல்லையோன்னு பார்ப்போம். சரியா என்ன சொல்றான்னு பார்ப்போம். தம்பி நாளைக்கு திங்கட்கிழமை தானே மன்னர் போய்க்கு நானும் பாறேன். எனக்கு பப்பா சரி பண்ணி தரைய என்ன நீ என்ன நீ அண்ணா பாக்குற வேணும் தாரியா வேற தாரியா தரலையா எத்தனை வேண்டி தருவ? ஐயோ அப்ப என்ன தெரியும் அண்ணாக்கு நாங்க வீடியோ காலி காய்க்கிறேன். நீ ஒரு சோப்பை வேண்டி தந்துட்டு இவ்வளவு கதை கதை தனியா சொன்னது அண்ணா வேண்டி தர மாட்டேன் உங்களோட மூஞ்சிக்கு சோப்பா ஒரு மட்டும் கேட்கும் அப்படின்னு சொன்னேன். வாங்கி சொன்னா இல்லை வேண்டி தருவாண்டி அதான் கேட்டு பார்த்தோம். எப்படி இருக்கா தம்பி எப்படி இருக்கு தம்பி? ஞானி ஒரு ஒரு 3 மாசத்துக்கு முதல்ல நீ போன் எடுத்து அம்மா கலங்க பண்ணி சுட்டு கொடுத்து விடுங்கம்மான்னு சொல்லி கேட்டு ஞாபகம் இருக்கும் எனக்கு. அது எங்க அம்மாச்சியில சாப்பிட்டதானே அது அங்க அங்க என்ன கணக்கு அந்த நேரம் நீங்க கொண்டு வந்து சொல்லுங்க. நான் உண்மையா சத்தியமா நினைச்சு கொண்டிருந்தா சுட்டு 4 பிரிவா உங்களுக்கு சந்து விடணும். எப்படி எப்படி உங்களுக்கு கொஞ்சம் சேஷனாங்களுக்கு கொஞ்சம் உங்களோட அம்மா அப்பா கொஞ்சம் அண்ணாவுக்கு கொஞ்சம் அம்மா மேல சத்தியம் நிறைஞ்ச வீட்டு வாசல்னு சொல்றோம் அப்படின்னு நினைச்சேன். இந்த சுத்தத்துல இப்ப எங்களுக்கு தரத்தர நீங்க கொண்டு போங்க மாமி. அவையும் நான் அடுத்த முறை கூட்டிட்டு வரேன். அவை பணங்காவை கொடுங்க புடிச்சு தருவாங்க. உண்மையில சாப்பாடு செய்யறதுல தான் பிரச்சனை செய்து தர நேகாம வந்து என்னோட அத்தை கிட்டாங்கன்னு கேட்குது. சரி உண்மையா எனக்கு செய்து கொடுக்க விருப்பம் பாவம் வந்த பிள்ளை பாவம் இல்லைன்னு இல்லை என்ன தெரியவில்லை. உண்மையா எனக்கு முந்திய போல வேலையை செய்யலாது வந்தா நான் கட்டாயம் கிண்டி கொடுப்பேன். நான் தோற்கின்றதை கொண்டு வேண்டி செய்து தான் இருக்குது. சகிட்டு சரியாக சகி எடுத்துட்டு வந்து காட்டமா அப்ப அடிக்கடி வந்து கேட்கறாங்களே என்ன செய்துட்டுக்கிறீங்களா? அப்ப தோற்கின்றலாம் எனக்கு முந்தால ஒரு 10 கிலோ ஜாமீன் சொந்தக்கார பிடியும் வெள்ளாடுல இருந்து வந்திருக்கு. அந்த அப்படியும் 10 கிலோ கிண்டி தள்ளி கேட்டுது. நான் என்னால இயலாது தேங்கிறது வேணும் கைனி அதான் பாப்போம். இது செய்ததா இல்ல வந்ததா? இது தோதாக்குன்றதுக்கு தம்பி முதல் இந்த வெல்டிங் வேலை செய்யற அந்த இடத்துக்கு இருந்துன்னா சொல்லியிருப்பேன். வெல்டிங் வேலை செய்யறவங்கள்ட்ட இதுக்குள்ள அந்த தகவலத்தை கொடுத்து அப்படி இருந்தா இன்னும் நல்ல எடுபடா பண்ண சார்ஜ் நான் அப்படித்தான் உங்களுக்கு சொல்லி
சரி ஓகே நாங்க பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணுவோம். ரைட் ஓகே. மச்சி அடுப்பை முடுங்க. வெளியில போவோம் வெளியில. மக்களே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கிச்சனை விட்டு வெளியில் வந்துட்டோம். ஹோலுக்க வச்சு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா பனங்காய் பணியாரம் செய்ய போகிறோம். சுட போகிறோம். உள்ளுக்க சரியான வைக்க அப்படி தானே வெளியிலேண்டா கொஞ்சம் கதைச்சி எல்லோரும் இருந்து செய்யலாம். இந்த இதில் இப்போ வெளியிலேயே கேஸ் அடுப்பை கொண்டு வந்தாச்சு. முதலாவது போட்டு பொடிச்சு தரட்டும். டேஸ்ட்டாக பார்ப்போம். எண்ணெய் கொதிக்குது. எண்ணெய் கொதிச்சுட்டு கேஸ் அடுப்பின முடியாது கொஞ்சம் பொரிஞ்சு எடுக்கலாண்ணே. இந்த டைமில் ரித்திக்கிலே ரெண்டா நித்திர பகல் நித்திர கொள்ள எல்லாம் ஆள் இன்னைக்கு நல்ல நித்திர அடிக்கிறேன். சாப்பிடக்கூட இல்லையா படுத்ததே 3:30. ரைட் போட்டு பொரிச்சு எடுத்து பார்ப்போம். கருகிற மாதிரி இல்லை. மாமி பொறுத்து எடுத்துட்டா நாங்கள் இப்போ அதை ஆற விட்டு சாப்பிட்டு டேஸ்ட் பார்ப்போம். போட மாட்டீங்களா வழியில் அதுதான் இப்படி எரிய போனேன். அவன் தான் எனக்கு அதான் மாதிரி இருந்தது. அல்வா அண்ணா வந்ததுன்னா ஆண்டி நல்ல கதை சமைச்சேன். எல்லாம் உள்ளதான் நாசமாக்க போகிறாள். சரி பார்ப்போம். இப்படி எடுத்து கொஞ்சம் ஆகலம் பெருசா போட முடிஞ்சிடும். நீ இப்படி போட்டியண்டா ஒன்றொண்ட ஒரு டைம் தான் எடுக்கணும். எல்லாத்தையும் ஒரே டைமில் எடுக்கிறேன்னா பனங்காய் பணியாரத்தையும் சுட வலிக்கிட்டால்தான் நீ அவள் பெரிய கிச்சன் மாஸ்டர் ஆயிடுவாள். இந்த பனங்க முடியும் வரையும் விட்டு பனங்க முடியாம தான் இருக்கு. தம்பி கேட்ட 3 நேரம் பனங்காய் பணியாரம் தான் அவங்களோட அம்மா கொடுப்பா. அம்மா கொடுப்பா இல்லையா அந்த பிள்ளை சுட்டு வைக்க முன்னாடி அப்படியே சுட்டு வந்தானு. காயினி வலிச்சு எடுக்குது. சரி இந்த பவுன் கலரில் வரணும். ஆனால் நான் சாப்பிட்ட பனங்காய் பணியாரெல்லாம் கொஞ்சம் கட்டியாக இருக்கும். இது அம்மாவோட இது கொஞ்சம் சொப்டாக இருக்குது. என்ன பழையிட்டியா போடுறதுக்கு? சரி மலை மாட்டு போடு பார்ப்போம்.
அம்மா என்னையா இப்ப நான் ஒரு தடவை கொடுத்துட்டா ரெண்டு தடவை போடு. ம் எனக்கு பூவா ஓ பாவம் சித்தி அப்பா விட்டுடுவையா ம் இப்போ நாங்கள் பண்ணிடுற வட்டமாக வரணும். இது வட்டமா தானே இருக்கு இல்லையா? இல்லை நீ போடுறதா அப்படி தெரியல. அப்ப பூனைக்குட்டி இருக்கு. உங்களை என்ன படமா நான் போடுறீங்க பிள்ளைங்க பூனைக்குட்டி நாய்க்குட்டி ம் ரைட் கரண்ட் போயிட்டு வந்துட்டு ரைட் வந்துட்டு ம் சில கண்ணு இருந்தா அப்படித்தான் போய் வரும். ம் மாமாவுக்கு நிகம் போட்டு விடுறான் பிள்ளை. மாமாவோட கால் ஊற்ற ஆனால் வட்டி விட்றான். அச்சா பிள்ளை. ம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த வீடியோ முடிக்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பிகேஆர் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் நானுங்கள் பிகேஆர் ஃபேமிலி. பாய்.